வணக்கம் மக்களை, நான் உங்களோட அசோகா. என்னோட கோயம்புத்தூர் டு கோவா வாக் அண்ட் லிஃப்ட்டில் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. டே 1ல் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வர ரீச் ஆயிருந்தோம். டே 2ல் நம்ம எப்படி கோவாக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ முடிஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. கைஸ், டே ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு பாலக்காடு வர லிஃப்ட் கிடச்சிங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணி பக்கம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே ரொம்பவே லேட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து பாலக்காடில் ஸ்டே பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்ம வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதாவது ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேலிக்கட்டோட வந்து நடந்து போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து லிஃப்ட் கிடச்சி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மணி பாலக்காடுலேருந்து நம்ம லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாலக்காட்டுக்கு முன்னாடி இறங்கியிருக்கிறோம் லாஸ்ட் லிஃப்ட்டில். அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்து கேலிக்கட்டோட பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் வெயிட் பண்ணியிருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து லிஃப்ட் இருந்தார். அப்படியே போயிட்டுருக்கோம். ஹாய் 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 யூடியூப். ஓகே, அப்படியே போயிட்டுருக்கோம். அவர் மங்களூர் போகிறாரமா. நம்ம கேலிக்கட்டை தான் கேட்டிருந்தோம். பார்ப்போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டு 3 ஹவர்ஸ் பரவாயில்ல. இன்றைக்கி அந்த டைமில் மாட்டிருப்பேன் நினச்சேன். எங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி, அவர் வந்து ஸ்டாப் பண்ணார். பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணி பக்கம் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம கேலிக்கட் நோக்கி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அப்படியே போக 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 அப்படியே புக்காக போயிட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்போ பயங்கரமாக இருக்குங்க பாலக்காடு. கைஸ், இந்த லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. இந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் வர போகிறேன்னு சொன்னார். ஸோ நான் வந்து கேலிக்கட் வர தான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு மேங்களூர் வர வந்து இந்த லிஃப்ட்லேருந்து போயிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 300 கிலோமீட்டர் சம்திங்கு பாலக்காட்லேருந்து. ஸோ இது வந்து நம்மளுக்கு பெரிய லிஃப்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக பெருந்தல்மலைக்கு முன்னாடி இப்போ 11 கிலோமீட்டர் கருங்கலத்தா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:40 ஆகுதுங்க. 9:40. ஸோ வந்து சாப்பிட போகிறோம். நம்ம அண்ணன் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா காசர்கோடில் இருக்கோங்க, கேரளாவில். இன்றைக்கி வந்து டே 2ங்க. டே 1 வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 8 மணிக்கு பாலக்காட்டுலேருந்து லிஃப்ட் கிடச்சி. கேலிக்கட் வர தான் நம்ம கேட்டதும். ஒரு வந்து மேங்களூர் வர போகிறனால அப்படியே மேங்களூர் போயிட்டு இருக்கோம். நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாரியில் தான் இருந்தோம். அதாவது டே 1 அப்படி தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாரி தான். ஸோ டே 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வாக் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி கோவா ரீச் ஆகிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் அப்படியே இது ஃபாலோ பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் கோவா பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் கோவா போகிற மாதிரினா வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கோம். காசர்கோடில் இருக்கும் கரெக்டாக. சரி, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீச்சு வேறு லெவலில் இருக்குது. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது நம்மளோட வாக் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்களூரில் தான் இருக்கும். ஸோ மங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டாண்டில் தான் கைஸ் இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நம்ம வந்து தமிழ்நாட்டில் நோட்டீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன நம்ம கேரளாவில் மட்டும் தான் கொடுக்க முடியல. நம்மளுக்கு வந்து பாலக்காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சினா வந்து டேரெக்டாக மங்களூர் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னடத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரிண்ட் அவுட் பண்ணி வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா வாக்கிங் பற்றி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். வாக்கிங்லாம் போவீங்களா? வாக்கிங் போவீங்களா? வாக்கிங் கொஞ்சம் குறவு. ஹலோ கைஸ், ஃபைனலி பார்த்திங்கன்னா மங்களூர் வந்துட்டோங்க. ஸோ நேற்று நைட்டு பாலக்காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட் கிடச்சி. அந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் ரீச் ஆனோம். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் விடாமல் வண்டி விட்டுருந்தால ஸ்பீடாக வந்தாலும் சீக்கிரம் வந்தோம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோடர் தான் வந்தார். அந்த வண்டி லோடர் வந்துச்சு. ஸோ கம்பெனியை போய் இறக்கி விட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்தோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் கிளம்பல ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வண்டி போட்டுருக்காரு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவா போகணும். ஸோ அடுத்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நல்ல வேலைங்க, அதாவது பாலக்காட்டில் லிஃப்ட்டே கிடைக்காது நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா லிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவாவுக்கு ஒரு 350 கிலோமீட்டர் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் லிஃப்ட் கிடைக்குன்னு தெரில. அப்படியே அதாவது பயங்கரமான வெயில். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஏரியா. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவேஸ் தான். நம்ம ஹைவேஸ் இங்கே தான் நிற்கிறோம். எப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், கண்டிப்பாக போயிடுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஹிட்ச்ஹைக்கிங்லாம் பண்ணியிருக்கோம். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அப்படியே போக போக பார்த்திங்கன்னா பழகிடும். பட் அதாவது நான் இப்போ இருக்க பார்த்தீங்களா இந்த மேங்களூரை பற்றி சொல்லி ஆகணுங்க. அதாவது கர்நாடகா தான். பட் இங்கே வந்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா துளு பேசுகிறாங்க. அது வந்து தமிழ் மாதிரி இருக்குது.
கொஞ்சம் மலையாளம் மாதிரியே இருக்குது. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பேசுகிறாங்கன்னு போய் பக்கத்தில் நின்று பார்த்தா அவங்க துளு பேசிட்டு இருப்பாங்க. பட் ஓரளவுக்கு புரியுது. அதாவது கன்னடா ரிலேட்டட் தான். பட் ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கேஸ், ஆனால் ஒரு சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ஸு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ், அதாவது கலாச்சாரம் சொல்லுவீங்களா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டு தாண்டி போகும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது மாதிரிலாம் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புதுசாக இருக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது. ஸோ ஓகே கேஸ், நம்ம போய் போக வேண்டியதான். ஸோ அடுத்த லிஃப்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே கேஸ், நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு அடுத்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பட் வேறு லெவலுங்க. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக இருக்குது கேஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒரு லிஃப்ட் ஒன்று கிடச்சிங்க, சரியான லிஃப்ட்டு. அதாவது மங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் லிஃப்ட் தந்தாங்க, பசங்க தான். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக வண்டி வந்துச்சு. அந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் கூட நினச்சேன் நீங்கள் முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன் நான். கடைசியில் பார்த்தா சொல்கிறேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதாவது கன்னியாகுமரி பசங்க மாதிரி இருக்குது அவங்க பேசுகிற லாங்குவேஜ். பரவாயில்லப்பா, அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டான்னு நினச்சேன், பயந்துட்டேன் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில். கடைசியில் பார்த்தா ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ அப்படின்னாங்க. அதாவது கல்யாண ஃபங்க்ஷன் அவங்க அந்த கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சாப்பிட்றீங்களாம் கேட்டாங்க, சாப்பிட வேணான்னா. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் ஒரு 3 தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அப்படி வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் போகுது இந்த ரோட்லலாம். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எக்ஸ்பிரஸோட மோசமாக போயிட்டுருக்காங்க. பாருங்க அந்த வழி பாருங்கள் எப்படி இருக்கு. வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு. அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடு மட்டும் போகிறாங்கன்னு பாருங்களேன் கைஸ். பயணங்கள் சில டைம் இந்த மாதிரி அழகான இடத்த தரும் ஓய்வு எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துகிட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆக போகுதுங்க. ஒரு அழகான ஒரு அரச மரம் நினைக்கிறேன். அரச மரத்துக்கு அது சுற்றி முற்றியும் கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஃபுல்லாக கோயில், சூப்பரான வைப்பு. அப்படியே உட்காந்து சரியான ஒரு வைப்புங்க. இந்த மாதிரி நிழலான ஒரு இடம் சான்ஸே இல்லை கைஸ். அப்படியே உட்காந்துருக்கேன். பறக்குதுங்க பஸ்ஸு ஃபுல்லாக. ஒரு பஸ்ஸு கூட ஸ்லோவாக போகிற பஸ்ஸோ லாரியோ பைக்கோ காரோ எதுவுமே ஸ்லோ கிடையாது. எக்ஸ்பிரஸ் தான். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்களேன். இதான் கைஸ், முன்னாடி கீழே ஒரு கோயில் ஒன்று இருக்குதா அங்கே தெரியுங்களா, அரச மரம் பாருங்க. மேலே ஃபுல்லாக அரச மரம். ட்ராவல் எப்பவுமே அல்டிமேட் தான் கைஸ், அல்டிமேட். லிஃப்ட்டு கிடச்சா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பார்ப்போம் கைஸ். டே 2ல் நம்ம வந்து கோவா போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக 359 கிலோமீட்டர்ஸ். பனாஜி பேக் சைடு பார்த்தீங்கன்னா பனாஜி வந்து 359 கிலோமீட்டருங்க. 350 கிலோமீட்டர் 59 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 15 மணி நேரம் ஆயிரும். லிஃப்ட் அதுக்கு முன்னாடி கிடைக்கணும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வெயிட் பண்ணால் கிடைக்காது. இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, இந்த பஸ் ஸ்டாண்டில். நான் மட்டும் தான் இருக்கேன், செம்மையாக இருக்கு, யாருமே இல்லை. ஒரு அழகான ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பனாஜி 359 கிலோமீட்டர். அண்ணா எவ்வளோ தூரம் போகிறீங்கண்ணா? ஹிந்தி ஏஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல் ஒரு வழியாக வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சிருக்கு. நம்ம போயிட்டுருக்கோம். கௌதம் குமார் இவர் தான் லிஃப்ட் வந்தார். அப்படியே போயிட்டுருக்கேங்க. லிஃப்டே கிடைக்க மாட்டேங்குது மதியான டைம்லலாம். 2 ஈவினிங் தான் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறாரம்மா. அப்படியே போக வேண்டியதான். ये एरिया में मुक्का? हाँ ये मुक्का। नहीं मुक्का पीछे भाई। हाँ वो मुक्का पीछे। तुम उधर जाएगा? मैं सीधा थोड़ा जाएगा मुल्की के पास। इधर मिलते ना, लिफ्ट मिलता ना? हाँ लिफ्ट मिलेगा भाई। इधर बहुत अच्छा है। इधर मेरे को कर्नाट शॉप में जाने का, डिलीवरी देने का है। गोवा जाने के लिए 300 किलोमीटर ना, 350 किलोमीटर यहाँ से। कितना घंटा हो गया सर? गाड़ी मिलता ना, कितना घंटा हो गया सर छोड़ दे गोवा से? 350 किलोमीटर कितना? 350। कितना घंटा मिलता है जाएगा? टाइमिंग ट्रेन से गया मेरे को मालूम नहीं है भाई। गोवा नहीं चाहिए ना? गोवा बहुत अच्छा जगह है। घूमने के लिए अच्छा है गोवा।
கைஸ் என்னோட இந்த கோவா ட்ரிப்பில் இன்றைக்கி வந்து டே 2ங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 3ல் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கோவாக்கு எப்படி ரீச் ஆனோம், எப்படிலாம் லிஃப்ட் கேட்டு போனோம். ஸோ அதான் டே 3ல் பார்க்க போகிறீங்க. கைஸ் அப்படியே போயிட்டு இருக்கோம். அவங்க மோர் கொடுத்துருக்காங்க. மಜ್ಜಿಗೆ சாப்பிட்டு போவோம். ஓ ಚೆನ್ನಾಗಿದೆ போ.